ஜெய் சாயிராம். நம்மை தூக்கிவிட இறைவன் இருக்கிறார். நம்மை தூக்கிவிட இறைவன் இருக்கும் பொழுது நம்மை தூக்கி எறிந்தவர்கள், எறிந்த மனிதர்களை நினைத்து நினைத்து வருந்துவதை விட இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் தைரியமாகவும் இருக்கலாம். ஒருபோதும் கலங்காமல் இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, அவசரப்பட்டு தள்ளிவிட்டு பின் தவித்து கொண்டிருக்காதே. இதை தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாக மாறுவதற்காகத்தான் உன் அப்பா பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னோடு. ஆம் என் பிள்ளையே, இதை கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் அடிக்கப் போகிறது. உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கான ஏற்றமிகு பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் என் பிள்ளையே. உன்னுடைய தரத்தை எடை போடும் தராசு மற்றவர்களிடத்தில் கண்டிப்பாக இல்லை. அது உன்னிடம் மட்டுமே இருக்கிறது. ஆம் என் குழந்தையே, அது உன்னிடம் மட்டுமே இருக்கிறது. என் அன்பு மகளே, வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றது. அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள். எனவே என் பிள்ளையே, என்ன பேசுகிறாய் என்பதை முதலில் சிந்தனை செய்துவிட்டு பின் பேச துவங்கு. உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாத வண்ணம் இருக்குமாறு பார்த்துக்கொள். எல்லா மனிதர்களையும், உன்னை சுற்றி இருக்கும் எல்லா மனிதர்களையும் நம்புவது என்பது மிக மிக ஆபத்து என் பிள்ளையே. ஆபத்து என்று சாயப்பா சொல்லிவிட்டார். அதற்காக சுற்றி இருப்பவர்களை ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து என் குழந்தையே. சிந்தனை செய்து பார். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை சிந்தனை செய்து ஆராய்ந்து பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னுடைய நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நீ மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய். உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது, ஆம் என் பிள்ளையே, உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதே கிடையாது. உன்னோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அந்த சந்தோஷம் அமைகிறது. எந்த இடத்தில் உறவுகள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ, அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பார். மேலே மேலே உன்னை உயர்த்துவார் என்பதை தீர்க்கமாக நம்பு. பணம் இருந்துவிட்டால் உன்னை உனக்கே தெரியாது என் பிள்ளையே. அதே சமயம் பணம் உன்னிடம் இல்லாவிட்டாலும் கூட உன்னை யாருக்குமே தெரியாது. இதுதான் வாழ்வின் ரகசியம். பிடித்த உறவானாலும் சரி, பிடிக்காத உறவானாலும் சரி, அனைவரிடத்திலும் புன்னகையோடு பழகு. சிந்தித்து பேச பழகு. ஆனால் மற்றவர்களை எதற்காகவும் யாருக்காகவும் தாழ்த்தி பேசிவிடாதே. நல்லவராக அல்லது கெட்டவராக அல்லது ஏமாளியாக அல்லது அறிவாளியாக, முட்டாளாக என்று யாரும் தானாக மாறிவிடுவதில்லை என் பிள்ளையே. யாரோ ஒருவரால் தான் மாற்றப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ எப்படியாக இருக்க வேண்டும்? அறிவாளியாக இருக்க வேண்டுமா அல்லது ஏமாளியாக இருக்க வேண்டுமா என்பதை நீதான் சிந்தனை செய்ய வேண்டுமே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அந்த முடிவை எடுக்கும்படி விட்டுவிடாதே என் பிள்ளையே. நான் கூறுவது உனக்கு புரிகிறதா? உன்னை அறிந்தவர்கள் 1000 பேர் இருந்தாலும் கூட அதில் உன்னை புரிந்தவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என முடித்து விடுகிறது சில உறவுகள். எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார், எப்படியாப்பட்டவர்கள் என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். பின் நீதான் வருத்தப்படுவாய். பின் ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்வில் மாற்றங்களே நிகழவில்லை, நான் ஏமாளியாகிவிட்டேன், என்னை ஏமாற்றியவர்கள் என்னை
புறம் தள்ளிவிட்டு போய்விட்டார்கள் என்று என்னிடமே வந்து கண்ணீர் சிந்தாதே. வாழ்வின் மிக மிக மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? உன்னை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கிறது. ஆம் என் குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷப்படுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. குற்றம் சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம் போதும் என் பிள்ளையே, அதுதான் அன்பு. அந்த அன்பு இருந்துவிட்டால் மன்னிக்கவும் மறக்கவும் மிக சுலபமாக முடியும். யாரையுமே, உன்னை சுற்றி இருக்கும் யாரையுமே திருத்துவது உன் வேலை அல்ல என் குழந்தையே. எல்லோரும் அளவு கடந்த அன்பு கொண்டு நேசிப்பது மட்டுமே உன் வேலை. அந்த வேலையை நீ செய்து பார். மற்ற வேலையை உன்னை படைத்த இறைவன் செய்து கொள்வார். அவருக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது என்ன எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்று. என் அன்பு குழந்தா, புரிதல்கள் இல்லாத வாழ்வில் எத்தனை புதையல்கள் கிடைத்தாலும் பயன் இல்லாதது என்பதை புரிந்து கொள். பேசுவதற்கு உனக்கு 1000 திறமைகள் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம். திறமைகள் தேவையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மௌனமாக இருப்பதற்கு திறமை கட்டாயமாக தேவை. ஏனென்றால் மௌனமாக இருப்பதுதான் மிக மிக கடினம். ஆம் என் பிள்ளையே, உன்னை பலப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன்னுடைய குறைகளை சொல்ல பழகு. உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி பழகு. உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே வழியை சொல்ல பழகு. உனக்கான பாதையை காட்ட பழகு. உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன்னுடைய அன்பை செலுத்த பழகு. உனது மகிழ்ச்சி உன் கையில் தான் இருக்கிறது பிள்ளையே. மற்றவர்களுடைய கையில் உன்னுடைய மகிழ்ச்சி இல்லை. அதை வேறு எங்கோ போய் தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. அது உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எங்கே போய் தேடி அலைகிறாய்? எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதில் மட்டும் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னாக இருந்தால், உனக்கு முன்பாக இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும் குழந்தையே. வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே தவிர, மகிழ்ச்சியாக அந்த வாழ்வை வாழ்வதற்குத்தானே தவிர, இல்லாதவற்றையும் கிடைக்காதவற்றையும் நினைத்து நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வு. எனவே கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உனக்கு இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். உனக்கான ராஜயோகம் காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? சாயப்பா, நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே என் குழந்தையே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன், நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன்.
நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவை செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக் கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும்
தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். எதை செய்வதற்கு முன்னாலும் எதை பேசுவதற்கு முன்னாலும் ஒரு முறை பேசு. அதை பேசுவதற்கு முன் இருமுறை யோசித்து பின் பேசு. எதுவுமே சில காலம்தான். ஆசைப்படுவதை பேராசைப்படுவதை மறந்துவிடு என் குழந்தையே. நீ ஆசைப்பட்டதை மட்டும் மறந்து விடாதே. வெற்றி என்பது அனைவருக்கும் மிக சுலபமாக கிடைக்க விடுவதில்லை. ஆனால் வெற்றி பெறுவதற்கான தகுதி எல்லோருக்குமே மிக எளிதாக கிடைக்கும். வாய்ப்பும் கிடைக்கும். அதை எப்படி பக்குவமாக சமயோஜித புத்தியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் வெற்றி அடங்கியிருக்கிறது. உன்னை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. நீ உன் சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு. உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு. உன் மனதை நம்பு. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்துவிட்டால் துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்தும் விடாமல், கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கை தூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக. இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு. நேரம் பார்த்து இறைவன் நமக்கு தரும் பொழுது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து அவருக்கு நன்றி சொல்வதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. கவலை வந்துவிட்டாலோ, சோதனை வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, வாழ்க்கையில் பிரச்சனைகள் சூழ்ந்துவிட்டாலோ உயிரை மாய்த்து கொள்வது என்பது பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாகவும் இருக்காது, முடிவாகவும் இருக்காது. எனவே என் குழந்தையே, சிந்தித்து செயல்படு. தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே. அதை எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு தைரியமாக வாழ்க்கையில் நடை போட்டு கொண்டே இரு. நம்மை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி நம்மை பற்றி புரிய வைப்பதை விட மற்றவர்களின் புரிதல் படி அவர்கள் விருப்பப்படியே
புரிந்து கொள்ளட்டும், நினைத்து கொள்ளட்டும் என்று நினைத்து கொண்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் நீ சொல்லப்படும் விளக்கம், உன்னை நிரூபிக்க நீ சொல்லும் அந்த வார்த்தை எளிதில் புலப்படாது. உன் வார்த்தையும் அவர்களுக்கு கேட்கவே செய்யாது, அர்த்தமற்றதாகவே இருக்கும். எனவே மற்றவர்களுக்கு நீ நல்லவர் என்று நிரூபிக்க அவசியமே இல்லை. உன் மனதிற்கு நீ நல்லவராக இருந்தாலே போதும், நீ நிச்சயமாக வாழ்வில் ஜெயிப்பாய். குழந்தையே, உன்னுடைய உழைப்பு உண்மையாக இருந்தால் உன்னுடைய உயர்வும் நன்மதிப்பும் செல்வமும் செல்வாக்கும் எல்லாம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகிழ்ச்சியை விட உனக்கு இப்பொழுது மறதிதான் மிக முக்கியமாக தேவையிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு நடந்ததை, கடந்த கால நிகழ்வுகளை முதலில் மறந்துவிடு. அதுதான் உன் மனதிற்கு மிக முக்கியமாக தேவை. நீ மறந்துவிட்டால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். மனம் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன் மனதில் வந்து குடிக்கொண்டுவிடும். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை, ஒரே ஒரு முறை வாழப்போகும் இந்த வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்வாய். எதற்குமே கலங்காதே. நீ நம்பியவர்களெல்லாம் உன்னை கைவிட்டாலும் கூட எப்பொழுதும் எந்த நொடியும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு துணையாக உறுதுணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே உன்னுள்ளேயே நான் இருந்து கொண்டிருப்பேன். என்னை ஏன் மறந்துவிட்டு இவ்வளவு வேதனைப்படுகிறாய்? நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தாலும் உன்னால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை? உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் சூழ்நிலைகளால் தான் உன் மனம் இவ்வளவு வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவுமே தவறாக நடந்துவிடவும் இல்லை, நடந்து முடிந்துவிடவும் இல்லை. உன் வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் நீதே உன்னை போட்டு குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து என்னுடைய பார்வை உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நீயே குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் விட்டுவிடு. நடப்பது நடந்து கொண்டே இருக்கட்டும், வருவது வந்து கொண்டே இருக்கட்டும், உன்னை விட்டு செல்வது சென்று கொண்டே இருக்கட்டும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை விட்டு வேறு யாரிடம் செல்வதும் இல்லை. செல்லும்படி நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து நிச்சயமாக அடைந்தே தீரும். அதேபோல் உனக்கு கிடைக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது நிச்சயமாக உன் கைக்கு வந்தே தீராது. எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. பறவைகளின் வாழ்க்கை கெடுவதற்கு ஒரே ஒரு கல் போதும். அதேபோல் மனிதர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரே ஒரு சொல்லே போதும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மனதார்கூட எண்ணிவிடாதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கண்ணீர் சிந்தும்படி நீ வைத்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறதே என்று நீ கலங்கிக் கொண்டு என்னிடம் வந்து கதறுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு உன்னை இழுத்து சென்றிருக்கிறது. கவலை வேண்டாம், எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து எதையுமே செயல்படவே முடியாது. முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையவே அடையாது. ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்க்கையில் ஏதாவது தவறாக நடந்துவிடுமோ, வாழ்க்கையே தடம் மாறி சென்று விடுமோ, அப்படி நடந்துவிட்டால் நான் என் வாழ்க்கையில் எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று
நீயே ஒரு குழப்பத்தை, ஒரு கேள்வியை உன் மனதிற்குள்ளேயே போட்டு குழப்பிக்கொண்டும் கேள்வியை கேட்டுக்கொண்டும் இருக்காதே. உன் வாழ்க்கையில் நடப்பது நடந்தேதான் தீரும். எதையுமே நீ மாற்றியமைக்கவே முடியாது. நீ சிந்திப்பதாலோ, வேதனைப்படுவதாலோ, குழப்பமடைவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தே தீரும். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன், கவனமாக கேள். உன் கண்ணீரை முதலில் வீணாக்கவே ஆக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதே இல்லை. உன்னை புரியாதவர்களிடம் நீ புரிய வைப்பதற்கு எதுவுமே இருக்காது. அவர்களுக்கு உன்னை புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் மறைத்து வைத்துவிடு. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. நீ அதையே யோசித்து கொண்டிருப்பதால் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவே இல்லை. அவர்களே உன் தேவையறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ அவர்களுக்கு உதவி செய். அவ்வாறாக இல்லாமல் அவர்களுக்கு நீயே ஓடி சென்று உதவி செய்யாதே என்றுதான் மீண்டும் மீண்டும் உனக்கு நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் நான் மாற்றி காட்டுவேன். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல நிலைமை வந்துவிட்டது, அற்புதம் நிகழ்ந்துவிட்டது, சந்தோஷமாக நான் இருக்கிறேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்லும் நேரமும் உன்னை நெருங்கும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறும் சூழ்நிலை உன்னை நெருங்கி வந்திருக்கிறது. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பதில் கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று சோகத்தோடு இருந்த உன் வாழ்க்கை சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கஷ்டத்தை தீர்க்கவும் உன் மனவேதனையை குறைக்கவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என் கண்மணியே. அந்த முடிவு என்ன என்று நீ யோசிக்கிறாயா? அந்த முடிவு என்ன என்று இன்னும் சில தினங்களில் நான் சொல்லாமலேயே உனக்கு புரிய வரும். இதற்காக நீ பயப்பட வேண்டாம், மிகவும் யோசிக்கவும் வேண்டாம், உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். எதுவுமே உன்னை கடந்து போகாது, உன்னை தாண்டி போகவும் நான் விடமாட்டேன். என்னுடைய சித்திரம் கூட உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. முயற்சி செய்து பார், அப்பொழுது உனக்கே புரியும் என் சித்திரம் உன்னோடு பேசும் என்ற உண்மையை. அப்பொழுது உனக்கு புரியும் எது உண்மை எது பொய் என்று. நான் உனக்காக எல்லாவித சேவையையும் செய்ய காத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையும் உன் சாயப்பாவின் பொறுப்பு குழந்தையே. வீணாக உன் வாழ்க்கையை பற்றி நீயே பயப்படாதே. உன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திக்காதே. உன் வாழ்க்கை என் கையில். உனக்கான வாய்ப்புகள் எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். அவற்றுள் ஒரு சில உனக்கு சிரிப்பை வளவைக்கும், மேலும் சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றுக்கும் உன் ஆத்மாவிற்கான நன்மை மட்டுமே உன்னை பார்த்து காக்கும் கடவுள் உனக்கு எப்பொழுதுமே செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என்னுடைய அருளால் தகர்த்து எறிந்து விடுவாய். நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் உனக்கு அருளுவேன் என் பிள்ளையே. இனி இல்லை என்ற சொல்லையே உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது. அதுபோலவே உனக்கான வெற்றியையும் உன்னுடைய முன்னேற்றத்தையும் யாருமே தடுக்க இயலாது. இது நாள் வரை நீ உன் வாழ்க்கையில் அவதிப்பட்ட காலமெல்லாம் மறையப் போகும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கான இனிய நல்ல வாய்ப்புகள் துவங்க இருக்கிறது. எல்லாம் உனக்கு மிக சிறப்பாகவே அமையும். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை.
எல்லாம் கூடி வரும் இந்த நல்ல நேரத்தில் போய் உன் மனதை வீணாக பயந்து கொண்டு இருக்கிறாய், மனதை குழப்பிக் கொண்டு இருக்கிறாய். சந்தோஷமாக இரு குழந்தையே.